Hi friends, Assalamualaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல அருமையான பீஃப் சுக்கா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 1 கிலோ அளவு பீஃபை வேக வச்சு எடுத்துர்க்கேன். வேக வைக்கிறப்ப இந்த பீஃப்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வேக வைக்கணும். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இது மூணையும் சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கணும். பீஃபை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். சில நேரம் 4 விசில் கூட ஆகலாம். ஒரு 90% வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுக்கா வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் இப்போ சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு தேவையில்லை, இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டா கூட போதும். வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு பீஃபோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பீஃபில் வேறு மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம். ஸோ வந்து காரத்தை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு நல்லா காரமாக வேணுங்கிறதுக்காக நான் வந்து இன்னமே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். இன்னும் வெங்காயம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம பீஃபை சேர்த்துக்கலாம். வேக வச்ச பீஃபை இது கூட சேர்த்துக்கிறேன். இது ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நல்லா இதோட தண்ணியெல்லாம் வற்றி இது கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வைக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு ரெண்டையும் சம அளவில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் இருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் பக்கத்துலேருந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இதில் நம்ம எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து மிளகாய் பொடி, உப்பு, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். பட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல காரம் சாரமாக ரச சாதம், தயிர் சாதத்துக்கு கூட நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அடிப்பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த எண்ணெயிலே இதை வந்து நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதை வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய பீசஸாக போடுறதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். குட்டி குட்டி பீசஸாக போடுறப்ப தான் இந்த வறுவலோட உண்மையான ருசி வந்து நமக்கு தெரியும். ஸோ பெரிய பீசஸ் மட்டும் போட்டுறாதீங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து சிம்லேயே தான் வச்சுருக்கேன். சிம்லேயே வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலர் வந்து மாறிட்டே வரும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.